பிடிஞ்சிட்டு இன்றைக்கு ஆற்ற வாழ்க்கையை நாசமாக்கலாம். ஐயா அடுத்த நீங்க தானே என்ன வடக்கு மாகாண சபையில முதல்வரா? நீங்க என்ன இந்த பகுடி விடுறவடையில பகுடி ஐயா அரெஸ்ட் பண்றாங்க ஐயா. அரெஸ்டா? ஓ யார் அரெஸ்ட் பண்றாங்க? புனில் அக்கிரமசிங்க புனில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓ விசாரணை கொண்டு ஆள் அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஐயா. என்னடாப்பா புனிலுக்கு லைப்ரரி இடிச்ச காலத்துலேருந்து இன்ட்ட வரைக்கும் லைப்ரரியில் புத்தகம் போகிற அளவுக்கு கேஸ் வருமே? அதெல்லாம் பழைய கேஸ் இல்லை, இது ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது கேஸ் போட்டிருக்காங்க. பட்டில் அந்த பட்டமளிப்பு கேஸ் ஐயா. பட்டமளிப்பா? ஓ இல்லை நான் கேள்விப்படாத ஒரு கேஸ் ஐயா. அவர் வந்து அவர் வைஃபுண்ட பட்டமளிப்புக்கு இங்கே வந்து 10 பேரை கூட்டிட்டு வெளிநாடு போயிருக்கிறேன். அது என்ன அரச நிதியை பாவிச்சு அது ஒரு கேஸ் ஆக்கி ஆழத்துக்குள்ள போட்டான். இது ஒரு கேஸாடா? இது வந்து அக்கிரமத்துக்கு அரெஸ்ட் பண்ண மாதிரி தெரியலையே, வக்கரத்தில் அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஐயா இனி ஊழல் செய்கிற எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண போறாங்களாம். இந்த கேஸுக்கு அரெஸ்ட் பண்றதுனால அவன் முகிந்தவன் குடும்பத்தையும் வாழ்நாள் முழுக்க உள்ளுக்க வச்சிருக்கோமேடா. அதெல்லாம் அணி அடுத்தடுத்த லிஸ்ட்ல வரும். அவர்கள் இனி ஊழல் செய்கிற எல்லாரும் உள்ளுக்கு தான். சிரிப்பு காட்டாயா? சீரியஸாக கேட்க சிரிப்பு காட்டான்னு சொன்னேன். ஊழல் செய்கிற எல்லாரும் அரெஸ்ட் பண்ணணும்னா நாட்டில் இருக்கிற 3/4 பேரை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள வைக்கும். 3/4 பேர் அவ்வளோ பேர் ஊழல் செய்கிறாங்களா ஐயா? கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தோண்டு சம்பளத்தை வாங்கி கொண்டு நித்திர கொண்டு அது ஊழலானே. அது ஊழல் ஐயா. அப்போ நீ இந்த மினிஸ்ட்ரியில் முதல் ஊழலாம் செய்திருக்கிறேன். அதை விடுங்க, அதனால ஊழல் வருவா? பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர் சம்பளத்தை வாங்கி கொண்டு பள்ளிக்கூடத்தில் படிப்புக்காக வழியை டியூட்டரில் படிப்புக்கிற ஊழலானே. நீங்கள் என்ன சங்கட்ட படத்தில் வர டைரக்ட் மேலே கேட்சின்னு இருக்கிறீங்க? சங்கட்ட படம்? இன்னும் தெரியா எனக்கு இன்னும் அடுத்து உங்களை தான் அரெஸ்ட் பண்ண போல இருக்கு. பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு அதான் பண்ணும், அதுதான் பார்த்துட்டு என்ன அரெஸ்ட் சொல்றீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. நான் தம்பி அரஸ்டே அரசியலாக்குவேன். அரஸ்ட் வெளியே வந்து என்ன சொல்லுவேன்? இது வந்து ஒரு அரசியல் பழி வாங்கணும்னு சொல்லுவேன். ஜெயிலுக்கு சும்மா இருக்க மாட்டேன். புத்தகம் எழுத வலிக்கிட்டு இப்போ அந்த எழுத வலிக்கிட்டு இருக்கும் அக்கிரமசிங்க. இங்கேருந்து புத்தகம் எழுத வலிக்கிட்டு இருக்கும். வழியை வந்தோன்னா புத்தகம் வலிக்கிடு. ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி என்ன வச்சு என்ன செய்தாங்கன்னு சொல்லி ஒரு புத்தகம் அக்கிரமசிங்க ஜெயிலின் அக்கிரமம் பை அக்கிரமசிங்க என்ற ஒரு புத்தகம் கொண்டு வெளியே வரும். அதே அரசியலாக்கி பரிதாபமாக்கி அடுத்த எலெக்ஷன் நாங்கள் ஓட் சாய்க்கிறோம். ஆனுங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. அப்போ நீங்கள் அதே அரசியலாக்கி திருப்பி கொண்டு பார்லிமெண்ட் போயிருவீங்க. பார்லிமெண்ட் போய் திருப்பி நாங்கள் ஊழல் செய்ய வலிக்கிட்டோம். அப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டால் திருந்தி எல்லாம் வெளியே வர மாட்டீங்க. திருந்தி? ஓ இன்னும் அதில் இன்றைக்கு நல்லா சிரிப்பு காட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. வந்தேன் இல்லை ஐயா, அவ்வளோ சீரியஸாக சிரிப்பு பண்ணுறீங்க. கலை இன்றைக்கு புது வர வாங்குற ஜெயிலுக்கு ஒரு ஆள் வந்திருக்கல. என்ன புது வேற ஏதோ புதுசாக படம் ரிலீஸ் ஆன மாதிரி சொல்கிறேன். நாங்கள் தான் கிழமை உள்ள வாரம் அதில் பற்றி கதைங்களா என்ன? நாம வாரம் அடிக்கடி அது வேற விஷயம். ஆனால் இதோ சென்சேஷன்ல அப்படி என்ன நீ உண்ட மனுஷன் எவ்வளோ லவ் பண்ணுற? அதெல்லாம் விடுங்க, ஒரு விஷயத்தை சொல்லு. அதாவது ஒருத்தன் தன் வைஃப் எவ்வளோ லவ் பண்ணி அவைக்காக ஜெயிலுக்கு வர வந்திருக்கான். தண்ட மனுஷியை லவ் பண்ணி ஒருத்தன் ஜெயிலுக்கு வந்திருக்கான். என்ன டே இவ்வளோ காலம் நான் ஜெயிலுக்கு வந்து இருக்கேன். அடுத்தவனை மனுஷியை லவ் பண்ணி ஜெயிலுக்கு வந்தாலும் கேள்விப்பட்டிருக்கேன்டா. தண்ட மனுஷியை லவ் பண்ணி ஜெயிலுக்கு வந்து புதுசாக இருக்கு. எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்கல்லான்னு இதில் என்ன சொல்ல. அப்போ மனுஷிக்கு பட்டமளிப்புலாம் லண்டன்ல சரியா, அதுக்கு இங்க இருந்து அரச படையலோட அங்க போய் விழாவெல்லாம் சிறப்பிச்சு போட்டு ஆள் வந்துட்டுது. இது எப்பயும் நடந்த கதை. ஆனா இங்க பார்த்தா இவங்க எல்லாம் தோண்டி கிண்டி அரச காசுல ஆள் போய் வந்திருக்காமன்னு சொல்லி ஆள் தூக்கி ஜெயிலுக்கு போட்டாங்க. அப்படி யார் ஆள்? ஷாஜகான் மும்தாஜுக்கு பிறகு இதான் இப்ப காவிய காதல். புனில் அக்கிரமசிங்க சிங்கம் வந்துட்டுது. உண்மை காதல் யாதென்றால் உன்னை என்னை சொல்வேனே நீயும் நானும் போய். மாஸ்டர் கோட்டுங்க மாஸ்டர். மாஸ்டரா? கோட்டு நீங்கள் ஜெயிலுக்கு ஏசியா கூட்டி வச்சுக்கிறீங்க? கோட்டை போட்டு வந்துருக்கிறதுக்கு அதான் கலட்டி வச்சுட்டு ஒருத்தர் டீஷர்ட்டை பிடிச்சி போட்டுருவார். அதெல்லாம் இருக்கட்டும். லவ் பிரச்சனை கேஸில் உள்ள வந்தீங்களா? இதெல்லாம் ஒரு கேஸில் உள்ள வரலாம். மணி எங்களுக்கு மணி ஜீவனை பாருங்க. எத்தனை கடத்தல் கேஸ் இருக்குது தெரியுமா? இல்லை கஞ்சா காலத்தில் 3 கடத்தல் கேஸும் இருக்குது. நான் 4 உள்ள பண்ணிட்டு இப்போ 4 எனக்கு உள்ள வந்துடுறேன். நீங்கள் இதெல்லாம் ஒரு கேஸில் வந்துருக்கிறீங்களே. தம்பி உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. இந்த வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க. வட்டில அந்த கேள்விப்படுக்கிறீங்களா? வட்டிலப்பமா? வட்டிலப்பம் இந்த பிரியாணி சாப்பிட்டு கடைசியில் டெசர்ட்டுக்கு தருவாங்களே 2 கப் தரலாம், பிரச்சனை இல்லை. அது நடக்கல. நீங்கள்லாம் பிறந்தே இருக்க மாட்டீங்க தம்பி. 4 கொலை இதை விட பெரிய கிரிமினல் நான். சரிதானே? அதெல்லாம் இருக்கட்டும். பீடி வச்சுக்கிறேன் மாஸ்டர். பீடி? நான் இல்லாமடா வெளிநாட்டு தூதுவர்களோட நின்று கதைச்சி வந்தான். இன்றைக்கு உங்களோட நின்று பீடிக்கு காய்ச்சி நிற்கிறேன். இவ்வளோ பெரியா 2 பீடியை ஜெயிலுக்குள்ள ஒன்றது நீ போய் பொட்டலாம் எடுத்துருவா. ஆனால் ஒன்றான் கட்டையில நல்லது. உங்கள் இப்படி வங்க வரைக்கான உங்களோட மாதிரியான செல்லங்கள் எனக்கு தொடர்பு கிடைக்கும். நாளைக்கு வெளியே வாங்க, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைன்மெண்ட் தரேன், அதை செய்யுங்க, அதன்படி முடிப்போம். நாங்கள் உனக்கு அசைன்மெண்ட் தரோம். லவ் பிரச்சனை வந்து நீ எங்களுக்கு அசைன்மெண்ட் தரோம். மரியாதை இருக்க போ மாஸ்டர். இதாண்டா அந்த ஆளுங்கட்சியில் சதி. என்ன கூட பெரிய கேஸெலாம் இருக்குது. அந்த சப்பை பேசில் கொண்டு வந்து உன்னையெல்லாம் கலாக்க வச்சுக்கிறான் பார்த்தியா? மின்னூறு சரி, அந்த பொட்டில் தான் கொண்டு வா.
டிவிக்கே தலைவன் கொட்டி பறக்குது. அடே தம்பிடே எங்கேயாப்பா போறாய்? அண்ணே மாநாடு மாநாடா? தளபதி மாநாடு டிவிக்கே போறோம். எங்க? மதுரைக்கு டேய். 2வது மாநாடு தொடங்கிட்டு. நீ வந்து இலங்கையில இருக்கிறாய். இலங்கையில இருந்து இந்தியாவில் நடக்கிற மாநாடு என்ன இங்க போவாய்? இருந்தோண்டே சப்போர்ட்டை கொடுப்போம்னே தளபதிக்கு. சப்போர்ட் கொடுக்க போறீங்க? டிவிக்கே அடே ஏற்கனவே இங்க புடில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி காய்ச்சி ஒன்று. அண்ணே அணில் கணில காய்க்க கூடாது இந்த கதைகள். அடே அணில் இல்லடா, புனில் விக்ரமசிங்கம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நாடு முழுக்க காய்ச்சி ஒன்றுக்குறாங்க. அதெல்லாம் நீங்க என்னடாண்டா தேவையில்லா கதை என்ன? தளபதிக்கு வாங்க, தளபதி இன்றைக்கு ஃபயர் அண்ணே. தேவையில்ல. உங்களுக்கு இலங்கை அரசியலை பற்றி தான் தெரியுமா? ஓ தெரியும். இன்றைக்கு அதை பற்றி தான் காய்க்கிறோம். என்ன காய்ச்சி நீங்க? இன்றைக்கு வந்து முதலாவது கதையாதான் கச்சதீவை மீட்போம். கச்சதீவம் எங்களுக்காக அண்ணே, தளபதி எங்களுக்காக காய்க்கிறார். உங்களுக்காக? டேய் ஏற்கனவே கச்சதீவம் எங்கள்கிட்ட தான்டா இருக்கு. என்னண்ணே சொல்றீங்க? இது வந்து கச்சதீவம் மீட்கிறே இல்ல, கச்சதீவம் எங்கள்கிட்ட இருந்து பறிக்கிறேடா. ஏற்கனவேடா எங்கட கடல் எல்லைக்குள்ள இந்திய ரோலர்கள் வந்து எங்கட வளங்களை எல்லாம் அள்ளி கொண்டு போகணும் பிரச்சனை இருக்கு. இதுக்கு கச்சதீவம் கொடுத்தா இன்னும் பெரிய பிரச்சனை போகும்டா. அண்ணன் இந்த கதைகள் எல்லாம் இதுகள் எல்லாம் உருட்டுக்கள். இதெல்லாம் டிஎம்கேட உருட்டுக்கள். அதுகள் எல்லாம் நான் இன்றைக்கு திங்கக்கிழமை தளபதி சொன்னா இன்றைக்கு திங்கக்கிழமை என்ன இந்த புதன்கிழமைடா அப்படிதானே சொல்லுவோம். டிஎம்கேட சதி என்ன இதெல்லாம்? போட்டி வந்து டிஎம்கேவா டிவிகேவா? அதான் போட்டி. டிஎம்கே டிவிகே. உனக்கு இலங்கையில் இருக்கிற கட்சிகள் பேர் தெரியுமா? என்ன? என்பிபி தெரியுமா? இல்ல. எஸ்ஜேபி இல்ல. யூஎன்பி அப்படின்னா? எஸ்எல்பிபி இல்ல. சரி, இது ஏதோ சிங்கள கட்சிகள் உனக்கு தெளிவில்லாம இருக்கு போல. தமிழ் கட்சியில பேர் கேட்கிறேன். டிஎன்ஏ வந்து எங்கட டிஎன்ஏக்குள்ள எல்லாம் தளபதி தானே இருக்கிறார். தளபதி தான், வேற ஒண்ணும் இல்ல. தளபதி. உங்களுக்கு வேற என்ன அரசியல்ரா தெரியும்? வேற அரசியல் நீட்டனே. நீட்டே வந்து நீட்போம். நீட்டு நிற்க போறோம். நீ வந்து என்ன படிச்சிருக்கிற இங்க? நான் வந்து ஏழு முடிக்கல. ஏழு முடிக்கலையா? ஏன் ஏழு முடிக்கல? ஏழு எழுதுற டைம் தானே இங்க வந்து பிகில் வந்தது. தளபதியா ஏழ முக்கியம்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தளபதியா ஏழ? தளபதி தானே. ஆனா இங்க இருந்து நீட்டை பற்றி கேட்கிறாய். இந்தியாவில் இருக்கிற நீட் தேர்வு பிரச்சனையை பற்றி நீங்க காய்ச்சி இருக்கிறாய். கதைப்பா மண்ணே. அடே இங்க உள்ளூர்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. குருந்தூர் மலை பிரச்சனை இருக்கு. குருந்தூர் மலை தெரியுமா? குருந்தூர் மலை. திருமலை தெரியுமாண்ணே? திருமலை தாம் தக்க தீம் தக்க இந்த டான்ஸ் தெரியுமாண்ணே? இங்க எவ்வளவு அரசியல் தீர்வு எல்லாம் இருக்கிறா. அதுகளை பற்றி ஏதாவது உங்களுக்கு இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு ஏதாவது தெரியுதா? இங்கே இருக்கிற அரசியல் தீர்வு அந்த பிரச்சனை பற்றி? அரசியல் தீர்வு நாளைய தீர்ப்பு தெரியுமாண்ணே? நாளைய தீர்ப்புல இருந்தே நாங்க அரசியல் ஆரம்பிச்சிடும். அங்க இருந்தே ஸ்டார்ட். தளபதி ஸ்டார்ட். உலகம் முழுக்க நீங்க எங்க இருந்தாலும் நீங்க இப்படித்தானடா இருப்பீங்க. இப்போ எங்க இப்ப பாஞ்சு விழுந்து போய் கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு மாநாடு தானே, ஒரு ட்ரையல் உண்டு, ஒரு இதொண்டு பாக்குறது போய் கொண்டுங்க. கிரீஸ் எல்லாம் பூசி வச்சுக்கிறாங்களே. அப்போ அடுத்ததுல நாங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் தானே. அதுக்கு தான் கிரீஸுகளில் ஏறி பழகி கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் போய்க்கணும். நீ தானே தமிழா வரைக்கும் பனமரத்துக்கு மேலே ஏறி பாஞ்சு. அண்ணே அதுகளெல்லாம் விடுங்க.